तमिलनाडु के रानीपेट जिले के मोहम्मदपेट के पास से बिल्वनाथपुरम गांव की 65 साल की विधवा मां शांति ने डिस्ट्रिक्ट कलेक्टर से शिकायत की है कि थिमरी पुलिस ने पुश्तैनी प्रॉपर्टी को झगड़े में उन पर और उनके बेटे युवराजी पर हमला करने वाले मुख्य दोषियों के खिलाफ कार्रवाई नहीं की। पुलिस ने हमसे बिना बयान मांगे खुद ही शिकायत तैयार कर ली और केस दर्ज कर दिया। उन्हें पीटने वालों आरोपी गाँव में आराम से घूम रहे हैं और उन्हें अभी तक गिरफ्तार नहीं किया गया। संवाददाता सेंथिल कुमार की रिपोर्ट। ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தாலுகா வில்லுநாதபுரம் கிராமம், அங்கே நான் வசித்து வருகிறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தாலுகா வில்லுநாதபுரம் கிராமம், அங்கே நான் வசித்து வருகிறோம். அங்கே போன 6ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு என்கிட்ட வந்து எங்கள் அப்பாவோட அண்ணன் குடும்பத்தாருங்க எங்கள் அம்மா கிட்ட சண்டை போட்டாங்க. எதுக்குன்னா அவங்க வந்து 6 பேருக்கு உள்ள பொதுவான இடத்துல வந்து மரங்களை வெட்டி எங்களுக்கு கேட்காம கொள்ளாம மரத்தை வெட்டி அவங்க அந்த மரத்தை வியாபாரம் பண்ணி மரத்தை வெட்டி சாப்பிட்டதுனால எங்க அம்மா வந்து என்னை கேட்காம கொள்ளாம ஏன் மரத்தை வெட்டினீங்க, எனக்கான பங்கு காசை கொடுங்கன்னு கேட்டதுக்கு எங்க அம்மாவை அடிச்சிருக்கிறாங்க. அது எனக்கு வந்து தெரியாது. நான் வீட்டுள்ள இருந்தேன். எங்க அம்மா வச்சு எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு அச்சுக்கே தள்ளும் போது நான் என்னடா சத்தம் கேட்குது, எங்க அம்மா அலற சத்தம் கேட்டு நான் வீட்டை விட்டு வெளியே போய் பார்த்தேன். வெளியே போய் பார்க்கும்போது எங்க அம்மா வச்சு கீழே தள்ளியிருந்தாங்க. அச்சவங்க யாருன்னா எங்க அப்பாவோட தம்பி பையன் மாயகிருஷ்ணனோட பையன் மணி, மாயகிருஷ்ணன் மனைவி சரோஜா, மாயகிருஷ்ணன் மனைவி சரோஜா, மாயகிருஷ்ணன் மகள் நதியா, அப்புறமா வந்து நதியா மகன்கள் கிரி, நதியா மகன்கள் கிரி, அப்புறம் இன்னொரு நதியா மகன் ஜெயசூர்யா. இவங்க அனைவரும் சேர்ந்து எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு எங்க அம்மா கெட்ட வார்த்தையா பேசி அடிச்சு கீழ் தள்ளியிருக்காங்க. நான் வீட்டை விட்டு வெளியே போகும்போது என்ன சவுண்டு கேட்குதுன்னு வந்து பார்க்கும்போது எங்க அம்மா அங்க கட்டையால அடிச்சு காலால எட்டி வச்சு எங்க அம்மா கீழ் தள்ளிட்டாங்க. நான் வீட்டிலிருந்து வெளியே வந்து பார்த்து நான் ரோட்ல வந்து போய் பார்க்கும்போது எங்க அம்மா கீழே அடிச்சு தள்ளிட்டு இருந்தாங்க. நான் எங்க அம்மாவை கூப்பிட போனேன். எங்க அம்மா கூட்டின்னு வரலான்னு போனேன். எங்க அம்மா வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்க அம்மா கூட்டின்னு வரலான்னு போனேன். எங்க அம்மா கூட போகும்போது எங்க அம்மா விட்டுட்டு எண்ணெயை பூச்சிக்கின்னு அடிச்சிட்டாங்க. எண்ணெயை மண்டியில அடிச்சிட்டாங்க. சாவிடான்னு சொல்லிட்டு எண்ணெய் பூச்சின்னு அடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து என் மண்டியில ரத்தம் வந்துடுச்சு. நான் அதோட வீட்டுக்கு வந்துட்டு நான் நேரா ஸ்டேஷனுக்கு போனேன். திமிரி ஸ்டேஷனுக்கு போனேன். காலையில ஒரு 9 மணி இல்ல 10 டைமிங் தெரியல, ஆனா அங்க புட்டச்சு பார்த்தா தெரியும். காலையில ஒரு 10 மணிக்குள்ள நான் ஸ்டேஷனுக்கு போனேன். 8 மணி இல்ல 9 மணி இருக்கும். நான் ஸ்டேஷனுக்கு போனேன். ஸ்டேஷனுக்கு போகும்போது ஒரு கான்ஸ்டபிள் இருந்தாரு. அந்த சைடு ஒரு கேஸ் விசாரிச்சுன்னு இருந்தாரு. ஆனா அவர் பேர் தெரியல. நான் போனேன். அப்புறம் சார் நான் காலையிலே ரத்தத்தோட வர அப்படின்னு கேட்டாரு. என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். யாருன்னு கேட்டாங்க. அந்த விழாப்பத்துல கடை வச்சுட்டு இருக்காங்க அவன் மணி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாலாஜி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்மிட் ஆனேன். அதுக்கப்புறம் வந்து அந்த போலீஸ் வந்து இங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இங்க ஏஆர் போட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்க 6 மணிக்கு வந்து சனிக்கிழமை 6ஆம் தேதி 6 மணிக்கு வந்து எஸ்ஐ வந்தாங்க. எஸ்ஐ லேடி அருள்மொழி வந்தாங்க. வந்து எத்தனை பேர் ஒன்று அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. என்கிட்ட கேட்கும் போது அவங்க போன்ல வீடியோ எடுத்துக்கிட்டாங்க. அவங்க போன்ல வீடியோ ஆன் பண்ணிக்கினாங்க. என்கிட்ட வந்து எத்தனை பேர் அடிச்சாங்கன்னு கேட்டாங்க. 5 பேர் அடிச்சாங்கன்னு சொன்னேன். 5 பேர் அடிச்சாங்க. அப்புறம் யாருன்னு கேட்டாங்க. அதே மாதிரி அதான் மாயகிருஷ்ண மணி சரோஜா, அப்புறமேட்டுக்கு வந்து நதியா மகன்கள் 2 பேர் 5 பேருன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு சின்ன பைனிங் பண்ண நோட்டு இருந்துச்சு. அந்த நோட்டுல வந்து அவங்க 5 பேர் எழுதிக்கினாங்க. அந்த 5 பேர் எழுதிக்கிட்டு அந்த 5 பேர் மேல என்கிட்ட கையெழுத்து போட்டுன்னு கேட்டாங்க. அந்த கையெழுத்து நான் போட்டேன். அந்த 5 பேர் மேல கையெழுத்து போட்டு அந்த 5 பேர் மட்டும் எழுதிக்கினேன். அந்த 5 பேர் மேல கையெழுத்து போடுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க. அது மட்டும் தான் கையெழுத்து போட்டேன். அப்புறம் நான் இப்ப எத்தனை பேர் எதனால சண்டை வந்துச்சுன்னு சொன்னாங்க. அதான் நான் சொன்னேன். இது மாதிரி எங்க அம்மா கிட்ட காலையில சண்டை போட்டிருக்காங்க எங்க வீட்டாண்ட. எங்க வீட்டுக்கு வெளியே போய் நான் பார்த்தேன். எங்க அம்மா ரோட்ல வந்து அவங்க வீட்டு ரோட்டு பக்கம் எங்க வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. அவங்க அம்மா கேணிக்கு போகும்போது இது மாதிரி சண்டை போட்டதுக்கு எங்க அம்மா வந்து
மரத்தை விட்டு கேட்டதுக்கு சண்டை போட்டு எங்க அம்மா வச்சு தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் போய் வீட்டுல இருந்து வெளியே போய் சத்தம் போட்டு நான் பார்த்தும்போது எங்க அம்மா கூட்டின்னு வரும்போது என்னையும் பிடிச்சி அடிச்சிட்டாங்கன்னு தான் மட்டும்தான் சொன்னேன். இது மட்டும்தான் நான் சொன்னேன். அதோட அந்த 4 வாரத்தையோட அவங்க போயிட்டாங்க. ஆனா அவங்க அவங்க மேல கேஸ் போட்டாங்க. ஏடுறா, அவங்க மேல கேஸ் போட்டாங்க. அவன் மேல எஃப்ஐஆர் போட்டாச்சு. ஏன்னா அந்த எஃப்ஐஆர் காப்பின்னு ஒண்ணு கொடுத்துட்டு அந்த எஃப்ஐஆர் காப்பியில உள்ள வாக்குமூலம் நான் சொல்லாத வாக்குமூலம் அவங்களா மென்ஷன் பண்ணி அவங்களா அவங்க இஷ்டத்துக்கும் அடிச்சிருக்கிறாங்க. இதுல இருக்குடா. இத அவங்க மேல கேஸ் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் காப்பின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தாங்க. எஃப்ஐஆர் காப்பின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தாங்க. ஆனா நான் சொல்லாத வாக்குமூலம், இந்த எஃப்ஐஆர் காப்பியில இருக்கிற வாக்குமூலம் நான் சொல்லாத வாக்குமூலம் அவங்களா டைப் பண்ணி அமுச்சு விட்டுருக்காங்க. இவங்க டைப் பண்ணி அமுச்சு என் கையில கொடுத்ததுல இருந்து என்கிட்ட ஸ்டேஷனுக்கு சொல்லி போன் பண்ணி தொல்லை பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா போன் பண்ணி மிரட்டினே இருக்காங்க. போலீஸ் மிரட்டின்னு இருக்காங்க. இவங்க மட்டும் இல்ல, இவங்களோட சேர்த்து 6 வீட்டுக்காரு. சின்னதுரையோட ஒய்ஃபு அங்கம்மா, சின்னதுரையோட ஒய்ஃபு 2 ஒய்ஃபு சின்னதுரைக்கு. சின்னதுரையோட ஒய்ஃபு லட்சுமி, சின்னதுரையோட மகன்கள் வீரபாண்டியன், வீரபாண்டியன், அப்புறம் இன்னொரு மகன் தினேஷ், அப்புறமேட்டுக்கு மகள்கள் ஆதிலட்சுமி, அப்புறம் பூத்தானம், மணிமேகலை, இவங்க ஒரு குடும்பம். அதுக்கப்புறம் ரவி, சங்கீதா, அப்புறமேட்டுக்கு சங்கீதா மகன் அஜித்குமார், அப்புறமேட்டுக்கு மகள்கள் ரமணி, இவங்க ஒரு குடும்பம். அதுக்கப்புறம் கோவிந்தசாமி, அப்புறமேட்டுக்கு